அடுத்து நம்ம மெய்வழி நூலை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த மெய்வழி நூல்ல காப்புன்னு சொல்லி 3 பாடல் இருக்கு. அது 2 பாடல் பார்த்தோம். ஒரு பாடல் நீங்க மக்கள் மெய்வழி குல மக்கள் அனைவரும் பாருங்க. அடுத்து நூல் அப்படின்னு தெய்வம் கொடுத்துருக்காங்க. அந்த நூல்ல என்ன சொல்றாங்கன்னா, காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா கை காட்டும் மெய்குருவின் செய்கை கேளு, நீப்பான முப்பாழும் தாண்டி அப்பாள் நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார், காப்பான வைம்போதம் ஓடா வண்ணம் கருத்தெறிவதற்கல்லோ நிறுத்து பார்ப்பார், ஏப்பொன்றும் இல்லாத காப்பீதாகும் ஏசாதே பேசாதே இணங்கி பண்ணே. இதுல என்ன சொல்றாங்க, காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா. இந்த காப்புல கொடுத்துருக்காங்க 3 பாடலும், அது தப்பவே தப்பாது அவங்க சொன்ன திருவாக்குகள் எல்லாம். கைகாட்டும் மெய்குருவின் செய்கைக்கு இது நம்ம முக்கியமா இருந்து பார்க்க வேண்டியது. மெய்குருடைய செயல் என்ன அப்படின்னு அவங்க உத்தரவு பண்றாங்க. நீப்பான முப்பாடும் தாண்டி அப்பால் நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார். இதுதான் ரொம்ப அவசியம். அவங்க மெய்குருவினுடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னா, நீப்பான முப்பாடும் நம்ம முப்பாடதான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆணவம் கண்மமாய் நம்ம பெருமை பேசிக்கின்னு, நம்முடைய பெரிய எல்லாம் அறிஞ்சா மாதிரி பேசிக்கின்னு, தெரிஞ்சா மாதிரி பேசிக்கின்னு, அடுத்தவங்களை மதிக்காத இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனதை அந்த முப்பாடும் தாண்டி அப்பால் நிலை நிற்கா மனந்தன்னை, இது எப்பவுமே நிலை நின்னது கிடையாது. மனதை என்னைக்காவது யாராவது அடக்கிய வாழ்ந்திருக்கார்களா? ஞானிகளை தவிர. அவர்களுக்கே சில நேரத்துல அந்த மனமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பாங்களாம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. மனதை நிறுத்திட்டா அப்புறம் ஏது அவர்கள் தான் தெரிவாங்க. நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார், காப்பான வைம்பூதம் ஓடா வண்ணும். நம்மளெல்லாம் கட்டி போடுறதுன்னா 5 பூதங்கள் தான் நமக்குள்ள இருக்குது. 5 பூதங்களும், இந்த 5 பூதங்களும் ஓடா வண்ணம் அதையும் அடக்கிடுவாங்களாம். 5 பூதங்களை அடக்குறாங்கன்னா அது நமக்குள்ள இருக்கு. அவர்களுக்கு அடைக்குன்னா நமக்கு வர்றதை அடக்கி வைக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட மெய்குருவிரானா இருப்பாங்க பாருங்க. இது சாதாரணமா செய்யற செயல் அல்ல. காப்பான வைம்பூதம் ஓடா வண்ணம் கருத்தெறிவதற்கல்லோ நிறுத்துவார்ப்பார். நம்மளை மெஸ்மரைஸ் பண்றது இல்ல, நம்ம நினைவுக்கு தெரியுமா அவங்க நிறுத்துறது. இது என்ன செயலா இருக்கும்? இன்னைக்கு இப்ப நடந்து கொண்டு இருக்குது அந்த செயல். தெய்வத்தை நினைச்சா இன்னைக்கும் அவர்கள் நூலை தொட்டு படிங்க, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் எந்த காலத்துல நம்ம பாக்குறது? இது சுவாசம் ஓடுறவங்களால முடியாது, கண் இமைக்கிறவங்களால முடியாது. மெய்குருவினால் மட்டும்தான் அந்த பவர் உள்ளது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மனம் ஓடுறதுன்னு தெரியும், உயிர் எங்க இருக்குன்னு தெரியும். அப்படி அக்கா அவங்க அப்படியே பார்த்து அதை செஞ்சிருவாங்க இந்த வேலையை. அதனாலதான் மெய்குருவிரான் அப்படி சொல்றது. காப்பான வைம்பூத ஓடாவண்ணம் கருத்தெறிவதற்கல்லோ நிறுத்துவார்ப்பார், ஏப்பொன்றும் இல்லாத காப்பிதாகும். இதுல ஒண்ணு பேசுறதுக்கே இல்லை. இது எதுவும் இதுக்கு பதிலா எதுவும் சொல்லவே முடியாது. ஏப்பொன்றும் இல்லாத காப்பிதாகும் ஏசாத பேசாத இணங்கி பண்ணே. அவங்க திருவாக்குக்கு இணங்கி நாம நடக்கணும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க.